Welcome back to TNPSC Leaders Academy. TNPSC is recent-ஆ 2A mains syllabus வெளியிட்டாங்க. இது யாருக்கு சாதகம்? syllabus பார்த்த ஒவ்வொருத்தவருக்கும் லாஸ்ட் டைம் group 2 mains எழுதுனவங்களும் சரி, இப்போ group 4 இருக்கிற போஸ்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் group 2க்கு படிக்க நினைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எழுத ஒரு டவுட் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட மெயின்ஸ் சிலபஸ் குரூப் 1 மாணவர்களுக்காகவும் யூபிஎஸ்சி மாணவருக்காகவும் வெளியிட்டதா இல்ல கிராமப்புற மாணவருக்காக வெளியிட்டதா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது டிஎன்பிஎஸ்சி எதற்காக வெளியிட்டுச்சு அப்படிங்கிறத ஆணித்தரமா நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். என்னுடைய ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நான் எப்பொழுதும் கிராமப்புற மாணவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ரைட், ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி மேல உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த்தி சிலபஸா இருக்கு சார் அப்படிங்கிறதா என்னது டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு. 2ஆ இருந்தாலும் சரி 2ஏவா இருந்தாலும் சரி. இரண்டாவது என்ன சார் அப்படின்னா, சிலபஸை அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. மூணாவது என்ன அப்படின்னா, ரிட்டன் மெயின்ஸே நாங்க வேணாம்னு சொன்னோம், எதுக்கு இப்ப 2ஏக்கு எம்சிக்யூ மெயின்ஸ் எடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிறது மூன்றாவது குற்றச்சாட்டு. நாலாவது என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி மாணவர்கள் 5ஆவதா குரூப் 1 மாணவர்களுக்கு சிலபஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கக்கூடிய 5 குற்றச்சாட்டுகள். ரைட், முதல்ல நம்ம என்ன வந்துருவோம் அப்படின்னா, லென்த்தி சிலபஸா இருக்கு சார். 2A மெயின்ஸ் சிலபஸை எடுத்து பார்த்தாலே கச்ச 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 கச்சன்னு கொடுத்துருக்கீங்க சார் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி மேல உள்ள குற்றச்சாட்டு. யூனிட் 2வை எடுத்துப்போம். ரைட்டா, இந்த சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒன்னையுமே என்ன பண்ண வேணாம், ரெஃபர் பண்ண வேணாம், எதையுமே நீங்க கவனிக்க வேணாம். இப்ப நான் சிம்பிளிஃபைடு சிலபஸை உங்கள் முன்னாடி வந்து நிறுத்துறேன். ரைட்டா, 2 அப்படிங்கிற அந்த சிலபஸை தான் எடுத்திருக்கேன். அதுல மொத்தம் எத்தனை டாபிக்ஸா இருக்கு, அதுல 3 சப்ஜெக்ட் கலந்துருக்கு. ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், கிரே கலர்ல இருக்கக்கூடியது ஒரு சப்ஜெக்ட், எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது ஒரு சப்ஜெக்ட். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே யூனிட் 5 அப்படின்னு பிரிச்சிடலாம். பாலிட்டி அப்படிங்கிறத பிரிச்சிடலாம். மொத்தம் என்ன எத்தனை கலர் இருக்கு, 3 கலர் இருக்கு. அதுல ப்ளூ கலர் எல்லாமே பாலிட்டி. அப்ப யூனிட் 2ல 5 தலைப்புகள் என்னவா இருக்கு அப்படின்னா, பாலிட்டி சம்பந்தப்பட்ட தலைப்புகளா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி என்ன பண்ணிருங்க, அதை படிச்சு பார்த்துருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லோக்கல் கவர்மெண்ட், 5 டாபிக்குமே என்னது யூனிட் 5ல இருக்கக்கூடிய டாபிக்கா தான் இருக்கு. ரைட், இப்ப எல்லோ டாபிக் போயிடுவோம். எல்லோ டாபிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெளியிட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இ கவர்னன்ஸ் பாலிசியை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரைட், கிரே கலர்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறத அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பிரிச்சிடலாம். ஒன்னு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இரண்டாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பிரிச்சிடலாம். ரைட், இப்போதைக்கு இது லென்த்தி சிலபஸான்னு மட்டும் சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு சிலபஸை வெளியிட்டு இருக்கு, அது என்னது கச்சமுச்சான்னு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுவது புரியுது. ஆனால் அது ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு கேட்டா இல்ல, சிலபஸை ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்ப நீங்க டக்குன்னு சொல்ல முடியும், யூனிட் 2ல மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்கு, 9 தலைப்புகள், 3 சப்ஜெக்டுகள், 5 சப்ஜெக்ட் பாலிட்டி, 2 டாபிக் ஸ்கீம்ஸ் சம்பந்தப்பட்டது, 2 டாபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது. ரைட், லென்த்தி சிலபஸ் பத்தின டாபிக்கு நீங்களே இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அடுத்த குற்றச்சாட்டு என்ன சார் அப்படின்னா, யூபிஎஸ்சி மாணவர்களுக்கும் குரூப் 1 மாணவருக்கும் சிலபஸ் ஒன்னான்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போல் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 2 and 2A சிலபஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பற்றிய டாபிக்கை அதிகம் படிக்க வேண்டியது இருக்கு. ரைட்டா, இதனால யூபிஎஸ்சி மாணவர்களாலையும் குரூப் 1 மாணவர்களாலையும் எளிதில் இதை என்ன பண்ண முடியாது, கிராக் பண்ண முடியாது. அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, குரூப் 1 எழுதுறவங்க யூபிஎஸ்சி எழுதுறவங்க தமிழ் பாடத்திட்டத்தை எடுத்து படிக்கிறதுல, இது ஜெனரல் தமிழா இருந்தாலும் சரி, தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற பாடமா இருந்தாலும் சரி, ரைட்டா, இதை ரெண்டுத்தையுமே அவங்க தொடர்வதில்லை. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் யாருக்கு தான் அட்வான்டேஜா இருக்க போகுது அப்படின்னா, குரூப் 4ம் குரூப் 2ம் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்க போகுது. அது இல்லாம 2A சிலபஸ் வந்து மிக மிக எளிது அப்படிங்கறதையும் நம்ம ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தோம். இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்ட். அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கும் பட்சத்துல இது யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு இல்ல குரூப் 1 மாணவர்களுக்கு எளிமையான ஒரு தேர்வா அப்படிங்கிற விடையும் உங்கள்கிட்டயே விடுறேன்.
ரைட். மூணாவதா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்க சார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாற்றப்பட்ட சிலபஸையே நான் உங்கள்கிட்ட படிச்சு காட்டுறேன். ரைட்டா? தலைப்பு 1 எடுத்துக்க போறேன். அந்த தலைப்பு 1ல எத்தனை வினாக்கள் வரப்போகுது? 20 வினாக்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் டிஎன்பிஎஸ்சி முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். உள்ளக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. யூரோப்பியர்களின் வருகை, ரைட்டா, இந்தியாவுக்குள்ள எப்படி யூரோப்பியர்கள் வந்தாங்கிற ஒரு தலைப்பு, சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அந்த ஒரு தலைப்பு, ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்ல தமிழ்நாட்டில் என்ன பங்கு இருந்துச்சு, ஏசியன் தமிழ் சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது சங்கம் எராவையும் சங்கம் எராக்கு முன்பையும் குறிக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்வி. அடுத்தது ஃப்ரீடம் மூமெண்ட்லேயே தமிழகம் என்ன கூடுதலாக சிறப்பு பெற்றிருந்திருந்தாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார இல்ல சமூக அரசியல் இயக்கங்கள் யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து தமிழ் சொசைட்டில இருக்கக்கூடிய ரிஃபார்ம் பர்சனாலிட்டியை கேட்கிறாங்க. ரைட். சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா சிலபஸ் சேஞ்சுனாலும் புதுசா ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா இதுல புதுசா எந்த விதமான டாபிக்கும் ஆட் பண்ணல. அதனால வதந்திகளை நம்பாதீர்கள், பரப்பாதீர்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்ப குரூப் 2A இருக்கக்கூடிய 5 சிலபஸ்ல நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 சிலபஸை ரெஃபர் பண்ணிட்டோம். ரைட்டா? 2 சிலபஸை ரெஃபர் பண்ணியாச்சு. யூனிட் 1 நமக்கு என்ன இல்லை, எதுவுமே புதுசா படிக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். யூனிட் 2ஐயும் வெறும் 9 தலைப்புகள் தான் இருக்கு, 3 பாடத்திட்டங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இருக்கிறதுலே ஈஸியான சிலபஸ் எதுக்கு அப்படின்னா யூனிட் 3ல இருக்கக்கூடிய சயின்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இதற்கான வீடியோவை நான் என்ன பண்றேன், ஸ்பெஷலா அடுத்தது கொடுக்குறேன். ரைட். இப்ப 5வது குற்றச்சாட்டு என்ன சார் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமே நாங்க வேணாம்னு சொன்னோம். மெயின்ஸ்ல ஆல்ரெடி குளறுபடி இருக்கு. எதுக்கு சார் இப்ப எம்சிக்யூல இருக்கக்கூடிய மெயின்ஸ் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்பீங்க. ரைட். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி 2022ல ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அது என்ன சார் அப்படின்னா லாங் டியூரேஷன் மாணவர்களை வெயிட் பண்ண வச்சது, மெயின்ஸ் எவால்வேஷன் கரெக்டா இல்லாதது. ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் ஒத்துப்பீங்க, 2வது பாயிண்டையும் ஒத்துப்பீங்க. அப்ப எம்சிக்யூ அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்தா இதற்கு அதிக நேரம் எடுத்துக்காது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்க. அதிக நேரம் எடுத்துக்காதா, அதுக்கு டிக் மார்க். மெயின்ஸ்ல கிராமப்புற மாணவர்கள் எழுவதற்கு சிரமப்படுறாங்க. தமிழ் மீடிய மாணவர்கள் சரியாக எழுதினாலும் மார்க் வரமாட்டேங்கிறது உண்மையா? அப்ப எம்சிக்யூல நீங்க ஒரு பாடத்தை படிச்சுட்டு போய் அதற்கு சரியான பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா சரியாக உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு. ரைட். 2வது என்ன சார் அப்படின்னா காம்படிஷன். ரைட். இந்த காம்படிஷனை இந்த சிலபஸை நீங்களே ஒரு வாட்டி எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணியிருந்தா இதுல என்ன தோணி இருக்காது உங்களுக்கு அப்படின்னா இந்த சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது யாருக்கு சாதகம், குரூப் 1 மாணவர்கள் யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னா அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை சொல்லியிருப்பீங்க. குற்றச்சாட்டா உங்களுக்கு மேல 5 காரணங்களையும் நான் சொன்னேன். லென்த் சிலபஸா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சிலபஸ் லென்த்தியா இல்ல, சரியாக திட்டமிட்டு படிச்சா அந்த சிலபஸை ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். சிலபஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றது உண்மையாக இருந்தாலும் நம்ம என்ன பாடத்திட்ட படிக்கிறோமோ அதே தான் என்ன கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ரிட்டன் மெயின்ஸ் எதுக்கு வேணான்னு சொல்றோம், எம்சிக்யூ எதற்கு வேணும் சொல்றோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. யூபிஎஸ்சி சிலபஸும் குரூப் 1 சிலபஸும் என்டையர்லி சேஞ்சு. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட இந்த குரூப் 2 சிலபஸை படிக்கணும் அப்படின்னா இதற்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து இந்த சிலபஸை தொகுத்து படித்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், ஒரு மாணவனால வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு இது நமக்கான தேர்வு இல்லை அப்படிங்கிற 1% சந்தேகம் கூட உங்க மனதில் எழக்கூடாது. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அப்படிங்கிற நம்மளை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய டெலகிராம் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.